Hey all, assalamu alaikum. Welcome to all creation. First of all, எல்லாருக்கும் கொஞ்சம் சாரி. வீடியோ வந்துட்டு ரொம்பவே நாள் ஆயிடுச்சு போடுறதுக்கு. பிகாஸ் வந்துட்டு எங்கள் அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் உடம்பு முடியல. அதனால் எனக்கு வந்துட்டு ரொம்பவே பிஸியான ஒரு ஷெடியூலில் தான் போயிட்டுருக்கு. அதுலேயுமே உங்களுக்கு ரொம்ப நான் ரிஸ்க் எடுத்து தான் வீடியோவே வந்துட்டு போடுறேன். இதை கண்டினியூ பண்ணணும், கண்டினியூஸாக வீடியோ பண்ணணும் தான் என்னோடய ஆசையே. பட் ஆனால் வந்துட்டு அதை ஃபாலோவே பண்ண முடிய மாட்டேங்குது. கண்டினியூஸாக இல்லைனாலும் நான் வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு கிளாஸ் வந்துட்டு பொறுமையாக போனாலுமே கம்ப்ளீட் பண்ணிடுவேன். உங்களுடைய அந்த சப்போர்ட் வந்துட்டு எனக்கு கண்டிப்பாக நீங்கள் கொடுங்க. இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா, ரொம்பவே ஒரு மெயினான ஒரு பார்ட் தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். பாயஸ்லேயில் வந்துட்டு ஃபில்லப் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? நிறையா வெரைட்டிஸ் இருக்குது. நம்ம ஒரு குறிப்பிட்ட ஒரு டிசைனை வந்துட்டு இந்த இதில் நம்ம அப்ளை பண்ணால் மட்டும்தான் அது அழகாக இருக்கும். ஓகேங்களா? அதை வந்து நான் உங்களுக்கு கரெக்டாக ஃப்ளூவெண்ட்டாக சொல்கிறேன். நல்லா வாட்ச் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம வீடியோ உள்ள போகலாம். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு டாட் வச்சு அப்படியே இழுத்துருங்க. பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஒரு ட்ராப்ஸ் மாதிரி இருக்கும். என்னோடய மெஹந்தி வந்து ரொம்ப நாளாக ஆச்சா, ட்ரை ஆகிடுச்சு. ஓகேங்களா? அடுத்து ஒரு சி மாதிரி அப்படியே தலையில் போடுங்க. அதுக்கு மேலே வந்துட்டு ஹம்ப்பு போடுங்க. ஓகேவா? அதே போல் ஒரு லைனு, அதே போல் ஒரு லைன் போட்டிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா ஹம்ப்பு. டூ லைன் போட்டுக்கோங்க. சிங்கிள் லைன் போட்டிங்கன்னா பார்க்க நல்லாவே இருக்காது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரைட் லைன். ஓகேவா? அது வந்து கொஞ்சம் பெண்டாகி வந்துச்சா, இது வந்து ஸ்ட்ரைட் லைனு. இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஓகேவா? 2 லைன் போட்டு நிறையா கேப் போடுங்க. அடுத்து 2 லைன் போட்டு நிறையா கேப் போடுங்க. அடுத்து 2 லைன் போடுங்க. ஓகேவா? இந்த இதில் வந்துட்டு நடுவில் வந்து லைன் போடுங்க. ஓகேவா? லைன் வந்துட்டு இந்த மாதிரி போடணும், ஸ்ட்ரைட்டாக. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே ஸ்பைரல் தான் போடுறோம். ஸ்பைரல் வந்து மீடியம் சைஸில் இருக்கும். ரொம்பவும் பெருசாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் சின்னதாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி பாயஸ்லேக்கு. ஓகேவா? இந்த மாதிரி வந்து நம்ம ஃபில் பண்ணிடணும். இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி பாயஸ்லே வந்து ஒருத்தவங்களுக்கு அடுக்கடுக்காக அப்படியே கையில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிளுக்கு இங்கே ஒன்று போடுறீங்க, இங்கே ஒன்று போடுறீங்கன்னா ஈவனாக இந்த டிசைன் ஒன்லி இது இப்படி ஃபாலோ பண்ணிங்கன்னா பார்க்க நல்லா லுக்காக இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டுக்கணும். ஓகேவா? இங்கே வந்து பாக்ஸ் இதில் வந்து டாட்டாக வச்சாலும் சரி, அடுத்து இன்னொரு டிசைனில் சொல்கிறேன், அந்த மாதிரி ஃபாலோ பண்ணாலும் சரி. ஓகேவா? இதே போல் லைன் போட்டுக்கோங்க. லைன் போட்டு இந்த எண்டுலேருந்து இந்த எண்டு கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பாக்ஸுக்கு ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும். ஓகேங்களா? இதில் வந்துட்டு ஃபில்லப் 1 by 1 அப்படி அது கீழே இப்படி வந்தீங்கன்னா உங்களுக்கு நீட்னஸாக வரும்.
இது போல் இங்கே. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு டாட் வச்சு அப்படியே ஒரு ரவுண்டு, டாட் வச்சு ரவுண்டு, இதே தான் ஃபுல்லாக போடணும். நீங்கள் வந்து இப்படி இல்லாட்டி ரவுண்டாக போட்டுக்கிட்டு கடைசியாக கூட டாட் வச்சுக்கலாம் இந்த மாதிரி. இல்லை நீங்கள் டாட் வைக்காமையே விட்டாலும் அது நல்லா தான் இருக்கும் பார்க்க. ஒன்ஸ் நீங்கள் டாட் வச்சுட்டிங்கன்னா ஃபுல்லாகவே டாட் வச்சிடணும். அரைகுறையாக விட்டிங்கன்னா உங்களுக்கு பார்க்க நல்லாவே இருக்காது. ஓகேவா? புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த லைன் மெஹந்தி ரொம்ப ட்ரையாக இருக்கனால எனக்கு அந்தளவு வரமாட்டேங்குது. உங்களோட மெஹந்திலாம் வந்துட்டு ட்ரை ஆனால் ப்ராக்டிஸில் வந்துட்டு யூஸ் பண்ணாதீங்க, ஏன்னா உங்களுக்கு ஃப்ளூவன்ட் கிடைக்காது. ஓகேவா? இந்த மாதிரி நெருக்கி நெருக்கி சைடாக லைன் மாதிரி போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்து நம்ம ஷேடோ கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த லைன் கொடுக்கணும். இது வந்து ரொம்பவே குட்டி குட்டி பாக்ஸாக தான் வரும், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா டபுள் லைன் கொடுக்கணும். ஒரு டாட்டு, டபுள் லைன். அதே போல் இங்கேயும். ஓகேவா? இந்த மாதிரி வந்து கொடுக்கணும். இந்த மாதிரி லைன்ஸ் போட்டுக்கோங்க. அடுத்து இந்த மாதிரி கோடு போட்டுக்கோங்க. இது வந்து இது ரொம்ப குட்டி குட்டி பாக்ஸாக இருக்கும், இது அதோட கொஞ்சம் பெரிய பாக்ஸாக இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சைடு லைன் மட்டும்தான் வரும். இந்த மாதிரி கிராஸாக லைன் போடணும். இந்த மாதிரி ஃபுல்லாக கிராஸாக வந்துடும். அதே போல் இதுலேயுமே அப்படி தான் வந்துடும், கிராஸ் லைன். ஓகேங்களா? அடுத்து இந்த பார்ட் மாதிரி உள்ளதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்பைரல் போட்டு அதுக்கு மேலே ஒரு ஹம்பு. ஓகேங்களா? அடுத்து பெரிய பெரிய ஸ்பைரல். ஓகேங்களா? இந்த இடத்துல சின்னதாக ஒரு ட்ராப்ஸ். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே வளைஞ்சு மேல் நோக்கி என்ன செய்யணும், லைன் போடணும். ஓகேங்களா? இந்த இடத்துல இந்த மாதிரி லைன்ஸ். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் வந்து மெஹந்தியை இந்த மாதிரி கிறுக்கல் மாதிரி போடணும். ஓகேங்களா? கிறுக்கல் மாதிரி போட்டோன்னா அதுவே ஒரு டிசைனாக வரும். உங்களுக்கு ஃபினிஷிங்கில் தான் வந்துட்டு அதை பார்த்தா அதோட ஃபீல் வந்துட்டு உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் இருக்கும். லைட்டாக தான் இது பண்ணணும், டார்க்காக பண்ணக்கூடாது. அடுத்து இந்த சைடு பார்த்தீங்கன்னாக்கா ஷேடோ கொடுக்கணும். இந்த சைடும் அதே தான், மேலே தான் வந்துட்டு ஷேடோ வந்துட்டு கொடுக்கணும். ஓகேங்களா? இந்த கிளாஸில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க, கிளியர் பண்ணுறேன். இன்றைக்கான கிளாஸ் வந்துட்டு இதுதான். கிளாஸில் ஜாயின் பண்ணணுன்னு ஆசை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கீழே கிளாஸோட லிங்க் கொடுக்குறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்கள் சப்போர்ட் வந்துட்டு எனக்கு கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஆல் கிரியேஷன்.